சரி, நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா காயத்ரி அவங்க அம்மா எல்லாரும் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சு சோழன் ரொம்பவே பயந்து போறாங்க. அடுத்து நிலா கதவுல திறங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறதுனால சோழன் வேற வழி இல்லாம ரொம்பவே பயந்து போயிட்டு கதவுல ஓபன் பண்றாங்க. அப்ப காயத்ரி எல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சதுமே சோழன் பயங்கரமா சந்தோஷப்பட்டு நிலாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க, எங்க நீங்க அவங்க கூட்டு வந்துருங்கன்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவோ ரொம்பவே கோவப்பட்டு இதுக்கப்புறம் இது மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி பொண்ணுங்க கிட்ட பேசினீங்கன்னா அடுத்த சும்மாவே இருக்க மாட்டேன், இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னு சொல்லிட்டு மிரட்டி விடுறாங்க. சோழனோ இதுக்கப்புறம் நான் இது மாதிரி பொண்ணுங்க பக்கம் கூட போக மாட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்கிறாங்க. அடுத்து சேரனுடைய காலில் சுழுக்கு விழுந்தது, சேர் நடக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்துட்டு சந்தா அவங்களுக்கு தைலெல்லாம் தேய்ச்சி விட்டு சுழுக்கு எடுத்து விடுறாங்க. அப்ப சேரன் வழியால துடிக்கிறத பார்த்துட்டு சந்தாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு சேரனும் ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க. அடுத்து சோழன் யதார்த்தமா காயத்ரி மீட் பண்றாங்க. காயத்ரி கிட்ட தயவு செய்து காயத்ரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் நிலாவை வெறுப்பேத்திருக்காதான் அது மாதிரிலாம் நடந்துகிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா காயத்ரியோ சோழன் கிட்ட உங்களுக்கு நிலா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், அவங்க உங்க மேல ரொம்ப நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சிருக்காங்க, அதுக்கு எடுத்துக்காதீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பொண்ணுங்க கிட்ட இது மாதிரிலாம் பழகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. நிலா சோழனை எந்த அளவுக்கு விரும்புறாங்கிற விஷயத்தையும் அவங்க எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமா சந்தோஷப்பா. ஒரு பக்கம் ராகவ் நிலா கிட்ட எப்படியாவது தன்னுடைய லவ் எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக ராகவ் நிலா கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. நிலா பயங்கரமா கோவப்பட்டு ராகவ திட்டிறாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, சோழன் தான் என் ஹஸ்பண்ட்ங்கிற விஷயத்த சொல்றாங்க. சோழனை நான் உயிருக்கு உயிரா காதலிக்குங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டு ராகவ் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அப்ப எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்ப அந்த கல்யாணம் எனக்கு விருப்பம் இல்லாம தான் நடந்துச்சு, அந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கல, அந்த வீட்டுல இருக்க சோழன் என் மேல எந்த அளவுக்கு அன்பா இருக்காரு, என் மேல உயிரா இருக்குங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னையும் அறியாம நான் சோழனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போ இது தெரியாம நான் உங்களை லவ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. அடுத்து ராகவ் சோழன் கிட்ட நிலா உங்களை ரொம்பவே உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்கிற நிலா சோழன் மேல வச்சிருக்கிற காதல் எல்லாத்தையுமே சோழன் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க.